ஏங்க இந்த ஸ்பைடர்மேன் படம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண படமே கிடையாது. ஒரு பிஜிஎம் இல்ல, தொட்டாலே சக்சஸானா பில்டிங் தாவற ஸ்பைடர்மேனா, ஹே ஒரு பில்டப் இல்ல. நீங்க மட்டும் அவன் குறுக்க போய்டாதீங்க சார். ஆமா, இவர் லாரி ஓட்டிட்டு போறாரு, குறுக்க வந்து அடிச்சு தூக்கிட்டு போயிடுவாரு. ஒரு ஐட்டம் சாங் இல்ல. வந்துச்சே ஸ்பைடர் சென்ஸ், வந்துச்சே ஸ்பைடர் சென்ஸ், வண்டி வண்டியா வந்துச்சே ஸ்பைடர் சென்ஸ். வடிவேல் காமெடி மாதிரி காமெடியும் இல்ல. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. இப்படி எதுவுமே இல்லங்க. மச்சான் ஃப்ரீயா டிக்கெட் போட்டுக்கிறேன்னு கூப்பிட்டான், அதுக்காக தான் வந்தேன். ஓசியில டிக்கெட் போட்டு கூப்பிட்டா எங்க வேணா போயிடுறதா? கிளம்பிருந்தா முக்கியமா இந்த பாட்டு ஒண்ணு வந்துச்சு. வந்துச்சே ஸ்பைடர் சென்ஸ், வந்துச்சே ஸ்பைடர் சென்ஸ், வண்டி வண்டியா வந்துச்சே ஸ்பைடர் சென்ஸ். தங்கத்தை எல்லாரும் தகரம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய மீம் கூட நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். அது உங்கள்கிட்ட காட்ட போறேன், வாங்க பார்க்கலாம். பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் புருஷனை இந்த பஞ்சை வச்சு நெஞ்செழுத்ததுக்கு ஆளாக்க போறோம். பஞ்சு நெஞ்சு சாரு பிடிக்குமா இல்ல அந்த காரு பிடிக்குமா? சாரு காரு நீதான் சாரு. உன்னை விட்டா என் மனசுக்குள்ள யாரு? சாரு யாரு? எதுக்கு இந்த காரு? எது? நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஆனா உனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. அப்சஷனாவே இறங்கிடுச்சு போலயே. அப்சஷனாவியா? இது எனக்கு அப்பா வீட்டு காசாடி. அடே நேரல கேட்ச் முடிச்சு தள்ளி விட்டான் பாத்தீங்களா? அங்க இருக்கா நம்ம பையன். நான் ஒண்ணும் படிச்சவன்ல, எனக்கு தெரிஞ்சதை தான் சொல்றேன். ஏய், இது எப்படி பண்றது? அத அப்படியே தூக்கி போடு. தூக்கி போடுறதா? உனக்கு ஒண்ணுமே தெரியல. ஸ்பாட்ல மட்டும் நான் இருந்தேன். அப்ப நீயே வெச்சுக்கோ. பிஸ்மில்லாஹ். ஏய், அடுப்புல விட அவளே. ஏய், எப்படி? போடா சனியனே. இவனுக்கு சமைக்கவும் தெரியல. சத்த நேரம் சைலண்டா இருந்தா கேக்குறதும் இல்ல. ஏண்டா உனக்கு சமைக்கவும் தெரியல, சத்த நேரம் சைலண்டா இருந்தா கேட்கவும் மாட்டேங்கிற. கட்டு மேட்டு. ஐயோ, தட் வாய்ஸ். இந்த டைலாக் நார்மலா சொன்னா கூட காமெடி வராது. பட் தட் வாய்ஸ், precisely that voice. Zenin fandom hats off. அணில்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டாம், அதுங்க என்ன கேட்டாலும் சரி. என்னடி இது? அணில்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டாம், அது என்ன கேட்டாலும் சரியா? ஐயா சாமி, எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ. மகா பிரபு நீங்களா? என்ன ஞாபகம் இல்லையா? என்ன அணில் கெஞ்சுது? பாதாம் பால் விட்டீங்களே. பாதாம் பாலா? பின்ன கள்ளிப்பாலா? மனுஷருப்பா, அரசாங்கம் உனக்கு எது கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கு. அரசாங்கம் ரோட்டு மேல குப்பையும் தான் கொட்ட வேணாம்னு சொல்லிருக்கு. அதை மட்டும் கேட்டு தள்ளிட்டீங்களாக்கும். செருப்படி பதிவு தொடர், செருப்படி பதிவு. ஏண்டா கேக்குறீங்களாடா? கேக்குறீங்களா? நீங்க அரசாங்கம் பேச்ச கேட்க மாட்டீங்க, அரசாங்கம் மட்டும் உங்க பேச்ச கேட்கணுமா? ஐயா தொப்பி போட்டவரே, உங்களுக்கு தொப்ப வராம இருக்க நான் தோரணம் கட்டுறேன். எனக்கு பசி வராம இருக்க நீங்க பில்லை கட்டுறீங்களா? இல்லப்பா, ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பில்லும் கட்ட முடியாது, ஒண்ணும் கட்ட முடியாது, வெளியே ஜாவும். அப்புறம் தொப்ப வந்தா என்ன, வரலனா என்ன? பில்லு கட்டத்தோனா மல்லு கட்டுறீங்களா? விட்டுட்டு திங்கறான் பாரு. ராஜா, எந்த நாட்டுக்கு ராஜா? டோலக்கு ராஜா. ஐயோ நீங்க யாரு? பூஜா. அப்படியே ஒரு டிரான்சிஷன் பாத்தீங்களா? ராஜா பூஜா. இங்க இருக்கேன்டி ஒரு ராஜா. ஐயோ ஐயோ சாரிங்க, நீங்க ராஜான்னு நினைச்சு கொஞ்சம் ரேஜா பிஹேவ் பண்ணிட்டேன். நானே உங்க ஃபேஸ் ராஜா ரேஜா. சைக்கிள் டேப்ல சைக்கிள் கொடுத்திருக்க. என்ன கொடுத்திருக்க? நான் எதுமே வேணுக்குனே விமாய வாழ்க்கோ. Precisely that laugh. கடைசியா அந்த laugh ஒரிஜினல் வீடியோ. ஆனா வாய்க்குள்ள டிஷ்யூ துணிச்சிட்டு ஓடுனீங்க பாத்தீங்களா? The slap was too personal. தண்ணி கேன் மேடம். நான் ஆர்வ வாட்டர்ல யூஸ் பண்றேன். நீ யாரா நீங்க? எங்க வீட்டுக்குள்ள எங்கடா போறீங்க? யாரா நீங்க? யாரா நீங்க? மச்சான் நீதான்டா வர சொன்ன. பிளான். என்ன காப்பாத்து செல்லம். என்னடா புதுசா புருஷனை தூக்கிட்டு போறீங்க? செல்லம், என்ன காப்பாத்து செல்லம். எங்கடா தூக்கிட்டு போறீங்க? மூடிடு சீசே, ஓடிடு தாசே. என்னடா புருஷனெல்லாம் தூக்கிட்டு போறீங்க? லோல கதவு மட்டும் வரணும் பாத்தீங்களா? These foreign videos are so funny. அது தமிழ் டப்ப போட்டு இன்னும் ஃபன்னி. முக்கியமா அந்த ஃபீமேல் வாய்ஸ் நான் சொல்லியே ஆகணும் சார், நான் சொல்லியே ஆகணும். சொல்லையா? Zenin fandom hats off. ஆபீசர் ஒரு கரண்டி கொடுங்க. எஸ் சார். ஆமா, என்ன சோறு? சார் வெள்ளை சோறு வெண்ணிலா மோர். வெள்ளை சோறு வெண்ணிலா மோர். பாரு. அடங்கொக்கா மொக்கா, உன்னை ஒரு கரண்டி கொடுக்க சொன்னேன், சோத்த சொரண்டி கொடுக்க சொல்லல. நான் கரண்டியை கட்ட அட தோத்த கையில ஊத்திட்டேன். இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. ஆனா நீங்க நேத்து கண்டிப்பா கக்கூச நக்க விட்டுருப்பானுங்க. டேய் லேட் ஆச்சு, இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து தர வேண்டியதானே? கவலைப்படாத, எடுத்துட்டு தான் இருக்கேன். போயிட்டு வரேன் டார்லிங். பாத்து போயிட்டு வா கண்ணம்மா. ஓகே, அண்ணாமாவா? கலாய்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. உன் போனை விட்டுட்டு போயிட்டடி லூசு. என்ன மெசேஜ்? போனை வச்சிட்டு வந்துட்டேனா? ஐயோ ஐயோ சனிய சத்த நேரம் முன்னாடி சொல்ல மாட்டேன். சத்த நேரம் முன்னாடி சொல்லிருக்காமே. போன் எங்க போச்சு? என்கிட்ட இல்லடி.
ஏய் விளையாட்டு பண்ணாத, வேலைக்கு டைம் ஆச்சு. நீ தானே இங்க வச்சு போட்டோ எடுத்து அனுப்புன. இங்க பாரு வெண்ண, நீ தானே இந்த போட்டோவை ஷேர் பண்ண. நீ இப்ப எடுத்து தரலனா 7 தலைமுறைக்கு எடுத்து திட்டுவேன் நானு. ஏய் சத்தியமா என்கிட்ட இல்லடி. ஏய் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. நான் யார் போனோட போட்டோ அனுப்புனேன்? என் போனோட போட்டோ. எந்த போனுக்கு போட்டோ அனுப்புனேன்? என் போனுக்கு தான். நான் தான் சொன்னேன்ல, உன் போன் என்கிட்ட இல்ல. பாரதியார் வெளியிடாத கவிதை ஒண்ணு இருக்கு தெரியுமா? கண்டவனுடன் மோது கண்ணம்மாவுடன் மோதாது. கண்ணம்மாவுடன் மோதாது. கொலையே பண்ணாலும் போதாது. இந்த கண்டென்ட் தமிழ்ல கப்பல் விளாகரா இருக்கு, எல்லாருமே பண்ண கண்டென்ட். பட் ஆனாலும் சிரிப்பு வருது. அதுக்கு காரணம் என்ன? அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க, பேசியா? டப்பிங். நான் சொல்லியே அவன் ஜெனின் ஃபேண்டப் ஹேண்ட்ஸ் ஆஃப். இன்பமா இருக்குதுயா. நானும் ஒரு டாக்டர் தான், லைஃபே இங்க வாட்டர் தான், அதுல நானும் ஒரு ஜோக்கர் ஜோக்கரா? தான். சரி, முதல்ல வர போற பேஷண்ட் யாரு? முதல்ல தான் வந்து என்னடா முதல்ல எல்லாம் குட்டியாரீங்க? காதல் தோல்வி. டாக்டர் காதல் தோல்விங்கிற கழுத்தை பாக்குறீங்க. வேற எத்தனை பாக்குறது காதல் தோல்விக்கு? இழுத்து போயிடுச்சுன்னு பார்த்தேன். சாரி டாக்டர், இருது நோய்க்கு கூட மருந்து இருக்கு, ஆனா இந்த நோய்க்கு மருந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கவலைப்படாத, இந்த ஊரும்கிட்ட ஊற வச்சு ஊத்துனா கேக்குமா? அப்புறம் இந்த நல்லா இருப்போம் 4 வேளைக்கு எடுத்துக்கோங்க. வேறொரு கையோட ஓவரல் பார்த்தேன் நானே. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவ விட்டு போனாலும் சரி, அவ விட்டு போனாலும் சரி, உனக்கு சொர்ணம் இருக்காது மை சைல்டு. எப்படி டாக்டர்? உன் ஹார்மோன்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. அப்படின்னா அறுத்துட்டேன்னு சொன்னேன். அலிகேட்டருக்கு அறுவை சிகிச்சை செஞ்சவங்கடா நாங்க. எதா இருப்ப சாய பிங்கிர் ஹில்ஸ் நண்பர்களே, நல்லா இருப்போம் 4 வேலை எடுத்துக்கங்க. உலகலையே உங்களை விட்டு போனாலும் உங்களை ஒன்னும் பண்ண முடியாது. அண்ணே 3 முட்டை பப்ஸ் கொடுங்க. முட்டை பப்ஸா? வரா பூச்சாண்டி ரயில் வண்டியிலே முழுங்க போறா முட்டை பப்ஸ் 3 செகண்டிலே. முட்டை பப்ஸ் முட்டை பப்ஸ் முட்டை பப்ஸ் முட்டை பப்ஸ். ஏ முருகேஷ், எங்கடா முட்டை பப்ஸ்? உன்னை முட்டாளாக்கிட்ட முனியாண்டி, இது பிராங்க். இதெல்லாம் மோங்கு அம்மா. ஏ பாத்து போ, முட்டிக்க போறடா முனியாண்டி. நீ மூடிட்டு போடா புழுவாட்டி. ஓடிட்டு போட புழுவாட்டி. வாழணும்னு ஆசையோட வந்த இவனை இப்படி அநியாயமா ஏமாத்திட்டீங்களேடா. முட்டை பப்ஸ் தானடா கேட்டா. ஒரு சிறிய புறாவுக்கு போறா பெரிய அக்க போராக அல்லவா இருக்கின்றது. அப்படியே ஒரு அரை விட்டனா ஒரு ஆம்பளை குட்டி மேல ஒரு பெண் குட்டி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பெருசா தான் இருக்கும் போலயே. இவளை கட்டினதுக்கு நான் கோவில் கட்டி கொலத்தையே வெட்டணும் போல. அவ்வளவுதானே, கட்டப்போ. உத்தரவு தாய். சாரு வாங்கிக்கோட நாரவாய். எந்த சாரு? அங்க என்ன பச்சிருக்கிற? அங்க யாரா இருக்க? யாரும் இல்ல. அப்புறம் என்ன சிரிக்கிற? பொண்டாட்டி சைடு நல்லது மாதிரியே இருக்கும், ஆனா கடைசியில சும்மா இருந்த சங்க ஊதிக்கெடுத்தான ஆண்டிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம கதை. சம்மந்தம் பேசிட்டு இருக்கீங்க. சபதல பாடவும் செய்வேன். இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டிலாம் பசங்க பேச வேணாம்ப்பா, ஏன்னா பேசினாலே அடிக்கிறாங்க. அதெல்லாம் பொண்ணுங்களுக்கு மட்டும் ரிசர்வ்டு செய்யப்பட்ட டாபிக் ஆயிடுச்சு இப்பெல்லாம். இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா இதுக்கு எத்தனை பேர் கிடைக்க போறாங்களோ தெரியலையே. நல்லா சிரிச்சிங்களா? நான் நல்லா சிரிச்சேன். நீங்க நல்லா சிரிச்சிங்களா? கண்டிப்பா சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிரிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது SSLC பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா, கட்சி வீடியோ போட்டு 3 மாசம் ஆச்சு, நடுவில் ஷார்ட்ஸ் பண்ணா போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா பார்ட் 2 செய்யலாம். அப்படியே இன்னும் நிறைய கண்டென்ட் செய்யலாம். எல்லாரும் உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு வளர்த்து விடுங்கப்பா. நன்றி, வணக்கம்.